வெல்கம் டு 234 வீல்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற காரு மாருதி புதுசா லான்ச் பண்ண ஸ்டிங்ரே. வணக்கம், கேபிகோ மோட்டார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்லேருந்து நான் கார்த்திக் பேசுகிறேன். நம்ம பார்க்குறது வேகனார் ஸ்டிங்ரே. இந்த வெஹிக்கிள் ஏன் ஸ்டிங்ரேன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு ஃபிஷ் மாதிரி. இந்த வெஹிக்கிள் வந்துட்டு நல்லா உங்களுக்கு பறக்கும். இட்ஸ் மோர் அட்ராக்டிவ் அண்ட் ஸ்பீட் நல்லா இருக்கும். மாருதி சுசுகி ஸ்டிங்ரே எதுக்காக லான்ச் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஸோ பேசிக்கலி யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்காக இந்த வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டிங்ரே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வேகனார் பிளாட்ஃபார்ம்ல தான் மாருதி டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிங்ரே வந்துட்டு நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் எடுத்துன்னு இருக்காங்க. இந்த வண்டிக்கு பேசிக்கா வந்துட்டு யூத் கவர் பண்ணுறதுக்கோசரம் இவ்வளவு நாள் வேகனார் வந்துட்டு ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் காரா இருந்துச்சு. பட் அந்த ஃபேமிலி செக்மெண்ட் காரை வந்துட்டு ஒரு யூத் அட்ராக்ட் பண்ற மாதிரி, ஒரு யங் மார்க்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி பண்ண கார் தான் வந்து ஸ்டிங்ரே. இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஸ்டிங்ரேல வந்துட்டு சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரொம்ப போல்டா மாத்திருக்காங்க. மெயினா வந்து ஹெட்லைட் அண்ட் பானட் வந்து ரொம்ப அழகா மாத்திருக்காங்க. ஹெட்லைட்ல மெயினா பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்கோப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கார் செக்மெண்ட்ல இந்தியாவில் வந்து இது வரைக்கும் ஸ்கோப் லைட்ஸ் யாருமே கொடுத்தது கிடையாது. இந்த செக்மெண்ட் இந்த கிளாஸ் கார்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மாருதி வந்து ஸ்கோப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஃபீச்சர். பானட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்கொயரிஷா பண்ணிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப பிளாட்டா இருந்துச்சு, இப்போ வந்து சைடு வந்துட்டு அழகா ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்டான்ஸ், அதோட லுக் வந்துட்டு ரொம்ப போல்டா கொடுக்குறது. அதே மாதிரி கீழே கிரில் பாத்தீங்கன்னா ஏர் டேம் வந்துட்டு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பழைய வேகனார்லயும் பெருசா இருந்தாலும் அதை விட கொஞ்சம் பெருசாக்கி இதையும் இந்த ஸ்டான்ஸையும் வந்து ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. பம்பரும் வந்துட்டு அழகா டேப்பர் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல வந்துட்டு. அதனால வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக் கிடைக்குது. பேசிக்கா ஸ்டிங்ரே வந்துட்டு கம்ப்ளீட்டா யூத் அட்ராக்ட் பண்றதுக்கோசமே சேஞ்ச் பண்ண ஒரு கார். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டிசைன் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா, மாருதி வந்துட்டு ரிஃப்ளெக்டிவ் டைல்ஸ் நீங்க சென்டரா கொடுத்துருக்காங்க. நார்மலா பிளாக் கலர் கிரில் இல்லாம இந்த ரிஃப்ளெக்டிவ் டைல் வந்துட்டு நைட்ல எதிர் வர வண்டியில ஹெட்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் பிரைட்டா தெரியும் அப்படின்றாங்க. ஆனா ஒரு அழகான ஒரு டிசைன், யூத் அட்ராக்ட் பண்ணிட்டுனே ஒரு யூத்ஃபுல் டிசைன் இது இன்னொரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. நார்மலா வந்து இன்டர்நேஷனல் கார்ஸ்ல இது வந்து நிறைய இருக்கு, சில வண்டிகள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியிலையும் பொறுத்திருக்காங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா ஃபாக் லைட்ஸ் எல்லா மாடல்லையும் வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வேரியன்ட் வருது, LXi, VXi, VXi ஓன்னு. எல்லாத்துலயும் வந்துட்டு ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிங்ரேல. இந்த மாடிஃபிகேஷன் தவிர பாத்தீங்கன்னா சைட்ல வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் VX and VXi O மாடல்ல வருது. கன் மெட்டல் ஃபினிஷ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. 8 ஸ்போக் V டைப் அலாய் வீல், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதே 14 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ல இன்னும் ஸ்போர்ட்டி ஆகிறதுக்கு ஸ்கர்ட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பழைய வேகனார்ல கிடையாது. ஸ்கர்ட்டிங் வந்து இந்த மாடல்ல புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அப்பர் ரேல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பர் ரேல்ஸ்க்கு பதிலாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. அது அப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு பூட் சைட் பார்க்கச்சே நம்ம திருப்பி அதை ரிவ்யூ பண்ணலாம். ஆனா இதை எடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஸ்டான்ஸ். ரைட் ஹைட்டும் கொஞ்சம் லோ ஆன மாதிரி இருக்கு ஸ்கர்ட்டிங்னால. அதனால வண்டி கொஞ்சம் வந்து பழைய வண்டி ரொம்ப டாலா இருந்தாலும் டாலா தெரிஞ்சாலும் இது வந்து அதே ஹைட்லயே இன்னும் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி கான்ஃபிகர் ஆன மாதிரி இருக்கு. பட் அதே டால் பாய் கான்ஃபிகரேஷன் தான், வேகனார் கான்ஃபிகரேஷன் தான் பண்ணிருக்காங்க. ரியர் சைட்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டெயில் லேம்ப்ஸ் வந்து குரோம் கார்னிஷ் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிங்ரேயோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா வந்துட்டு ஒரு குரோம் பினிஷிங் வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் வித் இன்டகிரேட்டட் பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாப் பொசிஷன் பிரேக் லைட். அகைன் பின்னாடி வர வண்டிங்களுக்கு நல்லா ஒரு விசிபிலிட்டி இருக்கும் பிரேக் அடிக்கிறதுக்கு. அகைன் டாப் அண்ட் மாடல்ல ரியர் வைப்பரும் டிஃபாகரும் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்க்க போனீங்கன்னா அதே பழசு வேகனார் இருந்த பூட் ஸ்பேஸ் தான். இதுல ஒரு சேஞ்சும் கிடையாது. இனஃப் ஃபார் ஸ்மால் ஃபேமிலி ஒரு ஸ்மால் டிரைவ். ரெகுலரா இருந்த பூட் ஸ்பேஸ் தான். ஓவராலா வந்துட்டு எக்ஸ்டீரியர்ல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த மாடிஃபிகேஷன் அகைன் யூத் அப்பீல் பண்ணறதுக்கு தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவங்களோட போல்டு மூவ், வெரி போல்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சேஞ்சிங் வேகனார்ஸ் லுக். இப்போ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தாலும் ரொம்ப போல்ட் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. அதனாலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்பீல் கொடுத்துருக்காங்க வேகனாருக்கு.
நம்ம மாருதி ஸ்டிங்ரே உள்ள இருக்கோம். ஸ்டிங்ரே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம், புதிய மாருதி ஸ்டிங்ரேல. வண்டி பார்த்தீங்கன்னா பழைய வேகனார் பிளாட்ஃபார்ம்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டீரியரும் சரி இன்டீரியரும் சரி. ஸ்பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கேபின் ஸ்பேஸ் அதே வேகனார் ஸ்பேஸ் தான். அதே மாதிரி டிரைவபிலிட்டியும் அண்ட் டிரைவ் ஃபீலும் அதே வேகனார் ஃபீல்டில் தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் இன்டீரியர்ஸ் வந்து நிறைய மாற்றிருக்காங்க. அது நம்ம இன்டீரியர் செக்ஷனில் ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னும் ரொம்ப டார்க் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யூத்ஃபுல் லுக்குக்கு. சில இடத்துல ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அந்த யூத்ஃபுல் லுக் வரதுக்கு. பட் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேகனார் பிளாட்ஃபார்ம் தான். 3 மாடலில் வருது இந்த வண்டி. VXi மாடல் தான் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். 3 வேரியண்ட்ல VXi வேரியன்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். VXi வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆடட் ஃபீச்சர் இந்த வண்டியில. ஆடியோ சிஸ்டமும் இதில் மாற்றிருக்காங்க. இதையும் வந்துட்டு நம்ம அப்புறமா கொஞ்சம் பார்ப்போம். பட் ஓவரால் ஃபீல் பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் கம்ஃபர்ட் கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சீட்ஸ்லாம் வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேகனார் மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தோணுது. நம்ம புது வண்டினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக டிரைவ் ஃபீல் வந்து பழைய வேகனார் மாதிரி தான். ஸ்டிங்ரேயோட டிரைவபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ஸ்டீரிங்காக தான் இருக்கு. ஸ்டீரிங் அவ்வளோ ப்ரிசைஸாக இல்லை. இன்னும் கொஞ்சம் ப்ரிசிஷன் பண்ணியிருக்கலாம் ஸ்டீரிங்கில். வண்டி கொஞ்சம் அண்டர் ஸ்டியர் இருக்கு. அதே மாதிரி பிரேக்கிங் வந்துட்டு இஸ் பிரிட்டி எஃபெக்டிவ். ரொம்ப நல்லா இருக்கு பிரேக்கிங் இந்த கிளாஸ் வண்டிக்கு. ஒரு ரொம்ப ஷார்ப்பான பிரேக்கிங்காக தான் இருக்கு வண்டிக்கு. பட் ஓவராலாக வந்துட்டு கார் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் ஸ்டியர் இருக்கு. ஸ்டீரிங் இப்போ ப்ரெசிஷன் ஒன்றும் நல்லா பண்ணாங்கன்னா வண்டி வந்து ஈஸியாக வந்துட்டு டைட் டிராஃபிக்ல வந்து திருப்பறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டிங்ரேல வந்துட்டு K10 சீரிஸ் இன்ஜின் போட்டிருக்காங்க. மாருதியோட K10 சீரிஸ் இன்ஜின் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ரொம்ப ஆக்சலரேஷன் ரொம்ப இதா இல்லாட்டியும் இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. டால் கியர்ஸ்லயும் டாப் கியர்லயும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஆக்சலரேட் ஆகுது. ஸ்டிங்ரேல வந்துட்டு மாருதியோட K10 சீரிஸ் இன்ஜின் பொறுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல இன்ஜின், ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின், ஏற்கனவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற இன்ஜின் இது. கியர் பாக்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கியர் பாக்ஸ், ஏற்கனவே பழைய வேகனார்ல இருந்த கியர் பாக்ஸ், ரொம்ப ஸ்மூத்தான கியர் பாக்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கு கியர் மாத்த. பிளஸ் வந்துட்டு ஈவன் டாப் கியர்லயே வந்துட்டு அட் லோ ஸ்பீட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்ஜின் கியர் பாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பழைய வேகனார் பெர்ஃபார்மன்ஸே தான் நமக்கு கிடைக்குது. அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஓவரால் சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கு. ஆனா அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த டால் பை வெர்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. பேட் ரோட்ஸும் சரி கொஞ்சம் ஸ்பீட்லயும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. பேட் ரோட்ஸ் தான் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது. பாடி ரோலும் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த வண்டியில. பாடி ரோல் வந்துட்டு மற்ற வண்டி நார்மலா டால் வெர்ஷன் வண்டியில வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இந்த வண்டியில ரொம்ப லோவா இருக்கு. கேபின் நாய்ஸும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ரொம்ப கம்மியா இருக்கு. சர்ப்ரைசிங்லி ரொம்ப வந்துட்டு வெளியில இருக்கிற நாய்ஸ் ரொம்ப உள்ள கேட்கல. இன்ஜின் நாய்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்கோர்ஸ் பெட்ரோல் இன்ஜின் இது, ஆனாலும் வந்துட்டு கேபின் நாய்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓவரால் டிரைவிங் பிளஷர் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ஸ்டிங்ரேயோட இன்டீரியர்ஸை பார்ப்போம். எக்ஸ்டீரியர் மாதிரியே ஸ்டிங்ரேல வந்துட்டு நிறைய இன்டீரியர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் மாருதி வந்துட்டு அவங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ், குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல அகைன் 1 notch மேல போயிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் யூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க டேஷ்போர்ட்ல ரொம்ப அழகான ஒரு பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு ஸ்போர்ட்டி யங் ஃபீல் கோசமே வந்து ஃபுல் இன்டீரியர்ஸ் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு கிளாசி அப்பீல் கொடுக்குது. நடுவுல வந்து அழகான குரோம் கார்னிஷ்ட் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. எல்லா மாடல்லயும் வந்து இன்டகிரேட்டட் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்சுவலி இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான ஃபீச்சர், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வித் அதுவும் இந்த ஆடியோ சிஸ்டம்ல வித் சிடி பிளேயர், ரேடியோ தவிர வந்துட்டு USB அண்ட் ஆக்சிலரி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க.
இதுவும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த கிளாஸ்ல வந்துட்டு. இன்டகிரேட்டட் ஆடியோ சிஸ்டம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த வண்டியில. ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு VXi O மாடல்ல வந்துட்டு ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மேஜர் சேஞ்ச் பாத்தீங்கன்னா கீழே கான்சல் பிளஸ் இந்த கியர்ல வந்துட்டு கியர் நாப் வந்துட்டு பியூர் பிளாக் இல்லாம அதுலயும் அழகா ஒரு சில்வர் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க சுத்தி. இதை தவிர வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டிங்ரேல. இங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஒரு சின்ன கேன் வைக்கிற மாதிரி ஒரு 2 கேன் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அகைன் வந்து யூத் டார்கெட் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். கிளவ் பாக்ஸ் வந்து அகைன் ஸ்டாண்டர்ட் கிளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து மேனுவல்ஸ் வைக்கவும் பிளஸ் எனி டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது உங்க பொருளை வைக்கவும் இது வந்துட்டு க்ளோவ் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா கேன் ஹோல்டர்ஸ் இல்ல காஃபி கப் ஹோல்டர்ஸ் 2 சைட்லயும் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதுல திருப்பி ஆட் பண்ண ஃபீச்சர். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து அட்டென்ஷன் டு டீடைல் வந்து மாருதி கொடுத்துருக்காங்க. நார்மலா மாருதியில நம்ம பார்க்காதது ரொம்ப வந்துட்டு குவாலிட்டியோட ரொம்ப உன்னிப்பா வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிசைன் ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இன்டீரியர்ஸ்ல அங்கங்க வந்துட்டு பிளாக் பியானோ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் கொடுக்குது. அகைன் ஒரு கிளாசி ஃபீல் கொடுக்குது. ஸ்டீரிங்லயும் வந்துட்டு அழகா பியானோ ஃபீல் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல டோர் ஹேண்டில்ஸ்லயும் நிறைய அழகா கொடுத்துருக்காங்க. குரோம் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய கிளாசி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. ஆக்சுவலி இந்த வண்டி ஒரு புது லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கு. நிறைய வந்துட்டு யூனிப்பா டிசைன் எலிமெண்ட் நிறைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த வண்டியில. இது வரைக்கும் பிளேனா இருந்த ஒரு வண்டி வேகனார், அது ஸ்டிங்ரேவா அதை வந்து கண்டிப்பா புதுப்பிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏற்கனவே சொன்னாம நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டுக்களையும் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன வேணாலும் வைக்கலாம். அது வந்து ஒரு ஓனரோட இஷ்டம். அது மாதிரி நிறைய ஸ்டோர் பண்றதுக்கு இங்க நிறைய இடம் இருக்கு. இது ஒரு அழகான ஃபீச்சர். இது இந்த வண்டியிலும் இல்லாத நான் பார்க்காத ஒரு ஃபீச்சர். இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஃபீச்சரும். ஸோ ஓவராலா வந்துட்டு இன்டீரியர்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு யூஸ் செக்மெண்ட்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரொம்ப ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கும். நிறைய யூத் வந்து இது மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் விரும்புவாங்க. ஸ்டீரிங்கும் பாத்தீங்கன்னா நிறைய லெதர் ரேப் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ஆஃப்கோர்ஸ் லெதர் சீட்ஸ் கொடுக்கல, ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதே வந்துட்டு டுவல் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. 2 கலர் ஃபேப்ரிக்ல ரொம்ப அழகான ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் சாஃப்டான சீட்ஸ் வித் ஸ்டிங்ரேன்னு வந்துட்டு அதுல வந்துட்டு எம்ப்ராய்டரியும் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய வந்து சின்ன சின்ன விஷயம் இதுல ஆட் பண்ணதுனால வேகனாருக்கு ஒரு புது லைஃப் ஸ்டிங்ரே மூலமா கிடைச்சிருக்கு. ஸ்டிங்ரேயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தாலும் ரொம்ப அழகா ப்ளூ பேக்ட்ராப்போட ப்ளூ பினிஷோட ஒரு நல்ல ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்துட்டு ஆன்போர்ட் கம்ப்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவல் மைலேஜ், ஓடோமீட்டர் பிளஸ் ரேஞ்ச் டு நெக்ஸ்ட் ஃபில்லிங், அதாவது எவ்வளவு தூரம் இருக்கிற பெட்ரோல் எவ்வளவு தூரம் வண்டி போகும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த டிஸ்பிளேல வரும். இது பழைய வண்டியில இல்ல, இது ஒரு ஆடட் ஃபீச்சர் இந்த வண்டியில. அதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இப்போ வர காருங்களா எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வராங்க. ஸோ மாருதியும் அந்த ரேஸ்ல வந்துட்டு இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க வேகனார் பழைய வண்டியெல்லாம் வந்துட்டு இந்த ஃபீச்சரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா வண்டியில வந்துட்டு டிரைவர் சீட்ல மட்டும் தான் வந்துட்டு SRS ஏர் பேக்ஸ் வருது. போத் சைட்ஸ் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியில வந்துட்டு ABS சேர்ந்து தான் வருது. டாப் அண்ட் மாடல்ல ABS வருது. ABS ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. 2-3 வாட்டி நாங்களே இன்னைக்கு வந்து டெஸ்ட் டிரைவ்ல யூஸ் பண்ணோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ABS ஃபீலும். ஸோ இது மாதிரி வந்துட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வண்டியில ஆட் பண்ணிருக்காங்க. ஸ்டிங்ரேல வந்துட்டு K10B சீரிஸ் இன்ஜின் போட்டிருக்காங்க. 998cc, அதாவது கிட்டத்தட்ட 1000cc உள்ள இன்ஜின். இது வந்து ரொம்ப ஒரு ரிலையபிளான மாருதியோட இன்ஜின், சுசுகி இன்ஜின். ரொம்ப வருஷமா வந்துட்டு இந்த இன்ஜினை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சுசுகில. ரொம்ப ஸ்மூத்தான இன்ஜின், ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். கிட்டத்தட்ட வந்து 65 bhp பவர் டெலிவரி ஆகுது. மாருதி பிரகாரம் வந்துட்டு இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபியூல் எஃபிஷியன்ட் கூட. கிட்டத்தட்ட 20.3 km/L கிளைம் பண்றாங்க. சிட்டில வந்துட்டு எப்படியும் வந்துட்டு ஒரு 15 km ரேஞ்சில் வந்து ஃபியூல் கிடைக்கும். கண்டிப்பா ஒரு எக்கனாமிக்கலான ஒரு காரா இது பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு.
இந்த சைட் பேனல்ல பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ஸ்கோப் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஃபாக் லேம்ப் ஸ்விட்ச் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லயும் அழகான ஒரு பியானோ ஃபினிஷ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. மிரரும் வந்துட்டு இதுல வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. 2 மிரரும் எலக்ட்ரானிக்கா இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க டைரக்ஷன் செட் பண்ணிக்கலாம். 4 விண்டோஸும் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஃப்ரண்ட் விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பனிங். ஸோ டவுன் பண்ணிச்சே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா அதே டவுன் ஆகும். சைட்ல வந்துட்டு பேடிங் வந்துட்டு நல்ல அழகான ஒரு ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. பிளஸ் மேகசின் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான செட்டப். இந்த பியானோ ஃபினிஷ், கிளாசிக் பியானோ ஃபினிஷ் வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப அழகா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டிங்ரேயோட ரியர் சீட் பாத்தீங்கன்னா ரொம்ப மாற்றம் கிடையாது. வேகனார்ல இருந்து அதே அளவுக்கு தான் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப அழகான நல்ல ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான குஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இனஃப் ஸ்பேஸ் அட் த பேக், ஒரு 3 பேர் உட்காந்துட்டு போற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்கா கண்டிப்பா இருக்கும். ஹெட்ரூமும் பாத்தீங்கன்னா நிறைய ஹெட்ரூம் இருக்கு. இந்த கார் வந்து டால் பை வெர்ஷன் வேகனார் மாதிரியே. ஸோ அதனால நிறைய ஹெட்ரூம் இருக்கு. ஓவராலா கார் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி ஒரு குட் ஃபீல் இருக்கு. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான டிசைன் இந்த ஸ்டிங்ரேல. இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு மாருதியோட புது ஸ்டிங்ரே பார்த்தோம். ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப புதுமையா டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷலி ஹெட்லைட்ஸ், ஸ்கோப் லைட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. மாருதி ஸ்டிங்ரே வந்து 4,25,000 4,50,000 வரைக்கும் பிரைஸ் பொசிஷன் பண்ணிருக்காங்க. டோட்டலா 3 வேரியன்ட் 5 கலர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. வண்டி ரொம்ப அழகா பொசிஷன் பண்ணிருக்காங்க யூத்துக்குன்னு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல ரொம்ப நல்லா செல் ஆகும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு நல்ல பொசிஷனிங். புதுசா வந்துட்டு ஸ்பேஷியஸான கார் வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பை. அடுத்த 2-3-4 வீக்ஸ்ல இதே மாதிரி ஒரு காரை நாங்க ரிவ்யூ பண்ண போறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது ராம்ஜி.